மகளே என் மருமகளே, இன்னைக்கு என்ன ரியாக்ஷன் வீடியோக்குள்ள போயிடலாம். இதெல்லாம் ரொம்ப அநியாயம். அபாண்டமா இந்த மாதிரி சின்ன தம்பி மேல பழிய போடக்கூடாது. நீ அப்படின்னு அபிராமியும் கோவமா பார்த்தீங்கன்னா சின்ன தம்பி தான் அந்த நகையை திருட்டு ஒரு பண்ணி யார் சொன்னா இந்த மாதிரிலாம் பழி போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சூடாமணி திட்டாங்க. அபாண்டமா பழிய வீட்டுக்குள்ள வந்தவனோட கையில தாலி கிடைச்சிருக்கணும்ல. லாபம்னு அந்த தாலியை எடுத்துட்டு தான் அவன் ஓடி. சூடாமணியோட அம்மாவும் அன்னைக்கு தாலி தேடுறத வீட்டுக்கு வந்தான், அந்த தாலி கிடச்சிருந்தா அதை எடுத்துகிட்டு தான் அவன் ஓடி இருக்கணும், அந்த மாதிரிலாம் பழி போடுறாங்க. கோமதி சொல்றத பார்த்தா எனக்குமே இப்ப சந்தேகம் வந்துருச்சு. எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்கோங்கக்கா. ஆனா உங்க ரூம்ல அவன் சாதாரணமா நுழைவான். எல்லாருமே சேர்ந்துட்டு இதான் நம்மளுக்கு கிடைச்ச சான்ஸ்ன்னு சொல்லிட்டு சின்ன தம்பி மேலே பார்த்தீங்கன்னா எல்லா பழியும் தூவி போடுறாங்க. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சின்ன தம்பி வந்துட்டாப்லமா. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா சின்ன தம்பி அழைச்சிட்டு பரஞ்சோதி வீட்டுக்கு வராங்க. அதை பார்த்துட்டு மற்றவங்களும் ஷாக்கிங்காக இருக்குது. போனேன் நீ எங்கடா போன? உன்னை யாராவது ஏதாவது சொன்னாங்களா? எங்க போனே எதுன்னு சொல்லியா? சின்ன தம்பி வீட்டுக்கு வந்த பிறகு டே சின்ன தம்பி எதுக்காக சொல்லாம கொள்ளாம பையன் எடுத்துட்டு வீட்டை விட்டு போனேன், யாராச்சும் கொள்ளுங்க ஏதாச்சும் திட்டினாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அது சொல்லப்பா. எங்க இருந்தான்? கனவு வந்திருக்கு பாருக்கு. அவங்க அம்மாவை பார்க்கணும்னு தோணிருக்கு. உடனே நடராஜ் அதாவது சின்ன தம்பிக்கு இது மாதிரி கனவு வந்துருச்சு, அவங்க அம்மாவை பார்க்கணும் போல இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனா அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. கையை தூக்கிட்டு கிளம்பிட்டான். இங்கே எதுக்கு வந்து படுத்திருக்கேன்? வீட்டில் யாராச்சும் சொன்னாங்களா? பெரியயா அவங்க எதுவும் சொல்லலைங்கய்யா, தூக்கமே வரலங்கய்யா, என்னமோ அம்மாவை பார்க்கணும்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன தம்பி எங்கே இருந்தாங்க என்ன ஏதுன்ட்டு எல்லா விஷயத்தையும் பற்றியா ஒன்னோட பரஞ்சோதி அவங்கள்ட்ட சொல்கிறாங்க. பார்க்க கிளம்பணும், இந்த தூரம் தான் போயிருப்போம். நம்ம வீட்டுக்கு வண்டியை விட சொல்லுங்கய்யா, நம்ம என்ன தேடிட்டு இருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல, உங்களை போய் பார்க்கலாம். அதுக்கப்புறம் அவங்க அம்மாவை பார்க்கலான்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போனேன், ஆனால் இது மாதிரி அம்மாட்ட சொல்லாமல் வந்துட்டீங்க, முதல்ல போயிட்டு அம்மாட்ட சொல்லலான்னு சொல்லிட்டு அப்புறம் திருப்பி வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கிட்ட நான் சொல்லாமல் கிளம்பி வந்ததே பெரிய, சொல்லாமல் கிளம்புனதுக்கு மன்னிப்பு கேட்டாதாங்க எனக்கு மனசு ஆறும். நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டாதான் மனசாருன்னு எப்படியோ. திடீர்னு அம்மாவை போய் பார்க்கணும்னு தோணுச்சு. இனிமே இப்படி பண்ணாத. ஏன் சின்ன தம்பி இந்த மாதிரிலாம் பண்ணுற, நீ இது மாதிரி எங்கேயாச்சும் போகிறதுன்னு என்கிட்ட சொல்லிட்டு போ அப்படிங்கிற மாதிரி அபிராமியும் சொல்லிட்டுறாங்க. சரிம்மா சொல்றான்னு உங்களுக்கு தெரியலையா? இப்போ வந்துச்சு பார்க்க போறேன்னு சொல்றேன்ல, பைய துணிமணிலாம் எடுத்துட்டு போனேன். எதுக்கு எடுத்துட்டு போனேன்? அதாவது சுடாமணியோட அப்பாவும் பாயிண்டா பார்த்தீங்கன்னா நீ போன சரி உங்கள் அம்மா பார்க்க போகிற நீ கை வீசிட்டு போக முடியாதானே, நீ எதுக்கு பேக்கு அதெல்லாம் எடுத்துகிட்டு போன, ஒருவேளை அதில் திருடி வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தனம் இருக்கு இவங்கிட்ட. நீ பதில் நம்ம வாயில இருந்து வருதா பாத்தீங்களா? தான் அம்மனுக்கு செஞ்ச தாலி எடுத்திருப்பான்னு உங்களுக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் வர. சுடாமணியோட அம்மாவும் அவன் கையில் ஒரு பேக் வச்சுருக்கான் பாருங்க, அதில் தான் கண்டிப்பாக நகை நெட்டு இருக்கும், அதில் வேணால் பாருங்க அப்படிலாம் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அபிராமி கோவம் தான் வருது. பாக்கெட்ல இருக்கும், செக் பண்ணா தெரிஞ்சிரும். போய் வாங்கி பாருங்க. நானே அந்த பைய சுடாமணியும் அவன் பேக்கு இல்லை அந்த பாக்கெட்டில் தான் வச்சுருப்பான், அதை வாங்கி பாருங்க அந்த தாலி நகைலாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சூடாமணி தம்பியை பத்தி நீங்க சொன்ன எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டு நம்ம இருந்ததுனால நான் தெரியாம தான் கேக்குறேன். நீ வச்சிருந்த டப்பாவை மட்டும் கோயிலுக்கு எடுத்துட்டு வந்தீங்கல்ல, டப்பாவான்னு கூட தெரியாம தான் நீங்க எடுத்துட்டு வந்தீங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம அபிராமியும் சூடாமணியும் அவங்க அம்மா பார்த்து நாக்கு பிடுங்குற மாதிரி கேட்குறாங்க. அன்றைக்கி அந்த தாலி டப்பா எடுத்துகிட்டு வந்தீங்களா, இல்லை உண்மையிலே தாலி இருந்துச்சா இல்லையான்னு பார்க்காம தான் எடுத்துகிட்டு வந்தீங்களா, ஒருவேளை நீங்களே எடுத்துருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது கேட்டு அவங்களே அதிர்ச்சி ஆகுது. எடுத்து வச்சிருக்கோன்னு சொல்ல வரீங்களா? சந்தேகப்பட வாய்ப்பு இருக்குல்ல. சின்ன தம்பி தான் தாலியை எடுத்திருப்பான்னு நம்பி அவன் பைய புடுங்க போறியே, நம்பிக்கை எப்படி? நான் உங்களுக்கு இந்த மாதிரி சொல்கிறப்பே உங்களுக்கு கோவம் வருது, நீங்கள் எப்படி சின்ன தம்பியை இது மாதிரி எடுத்துன்னு சொல்லி அசிங்கப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வெளுத்து வாங்குறாங்க. ஆட்டுக்குட்டி அப்படியே கண்மூடித்தனமா நம்பிக்கிட்டு அம்மாவை பார்க்குற எண்ணத்தோடு தான் போயிருப்பான்னு நானும் நம்பல. குழப்பம் வீட்டுக்கு வந்ததுல இருந்து தான் எல்லா பிரச்சனையும் வந்துச்சுன்னு. ஆனால் அப்புறம் எதுக்குக்கா அந்த பையை தூக்கிட்டு போனான், அதை வச்சு சந்தேகம் இல்லையாங்கிறாங்க. அவன் வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் போயிருக்கான், ஆனால் அவங்க அம்மா பார்க்க போனான்னா எனக்கும் உண்மையிலே நம்பிக்கை எல்லாம் இந்த மாதிரி சொல்கிறாங்க. உட வச்சுக்கிட்டே நீங்கள் எத்தனை தடவை சொல்லியிருக்கீங்க போனதுக்கு பின்னாடி கண்டிப்பாக இந்த வீட்டோட நல்லதை நினச்சிதான் அவன் போயிருப்பான். கேவலமாக சந்தேகப்பட்டீங்க. அதான் அபிராமியே ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா கெஸ் பண்ணுறாங்க. அவன் இந்த வீட்டை விட்டு போனான்னா அதுக்கு இந்த வீட்டோட நல்லதுக்காக தான் இருக்கும், அந்த நம்பிக்கையில் தான் இந்த வீட்டை விட்டு போயிருக்கான்னு சொல்கிறாங்க. நல்லா இருக்காது சொல்லிட்டேன். இல்லைன்னா தாண்டா எனக்கு கை உடைஞ்ச மாதிரியே இருக்கு. இனிமே போக மாட்டோமா? சரி. அதாவது சின்ன தம்பியும் அம்மா என்னை மன்னிச்சிருக்கம்மா, இனிமேல் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன், இதே லாஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க.
மறைச்சு வச்சிருந்த தாலியை காணும். சின்ன தம்பி தான் அந்த தாலியை எடுக்க வீட்டுக்குள்ள வந்தான். தாலியை அவன் தானங்க எடுத்திருக்கணும். எனக்கு ஆனாலும் பார்த்தீங்கன்னா சூடாமணியோட அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா சந்தேகம் போகல. உண்மையிலேயே அவன் தாங்க எடுத்துகிட்டு போயிருக்கணும் அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அவன் தானங்க எடுத்திருக்கணும். எனக்கு சந்தேகமே இல்லை, தாலியை சின்ன தம்பி தான் எடுத்திருக்கான். சூடாமணியும் பார்த்தீங்கன்னா எனக்கு சந்தேகமே இல்லைம்மா, சின்ன தம்பி தான் அந்த தாலி எடுத்துக்கணும், கூடிய சீக்கிரமாக எனக்கு கண்டுபிடிச்சி கையும் குளமாக நான் மாட்டி விட்றான் அந்த மாதிரி சொல்கிறாங்க. முகத்தை கூட பார்த்து பேச முடியல. உங்களுக்கு என்ன பார்க்க நாச்சியார் அம்மா கிட்ட நான் எப்படி சகஜமா பேசுவேன்னு யோசிச்சு தான் எனக்கு. அதாவது சின்ன தம்பியும் வந்து நம்ம துளசிக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. இது மாதிரி நாச்சி அம்மாவிட்ட எப்படி இந்த உண்மையை சொல்லாமல் மறைக்கிறதுன்னு எனக்கு புரியல, அதனால தான் அந்த மன வருத்தத்தில் இந்த வீட்டை விட்டு பார்த்தாங்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. அவங்க கழுத்தில் தாலி கட்ட சொன்னதும் என்னால் முடியவே முடியாதுன்னு நான் எவ்வளவோ சொன்னேன். ஆளுங்க கோயிலுக்குள்ளே வர போகிறாங்கன்னு தெரிஞ்சதுமே கழுத்தில் தாலி கட்டுறது ஒன்று தான். இது மாதிரி அந்த வைத்தியக்கார அம்மா தான் இது மாதிரி சொன்னாங்க, அதனால தான் நான் தாலி கட்டினேன் வந்து, மற்றபடிலாம் உங்கள் கழுத்தில் தாலி கட்டணும்னு நினைக்கலம்மா, ப்ளீஸ்மா என்னை புரிஞ்சுக்கிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வழியாக இருந்துச்சு சின்னம்மா, சொல்லுங்க சின்னம்மா, உங்களுக்கு புரியுது தானே? நிலைமை நல்லாவே புரியுது சின்ன தம்பி. அங்க இருந்த நிலைமையவும் நான் நல்லாவே உணர்ந்துதான் இருக்கேன். நம்ம துளசியோ நீ சொல்கிற எல்லாமே உண்மை தான் சின்ன தம்பி, அங்கே இருந்த நிலைமையை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா தெளிவாக எடுத்து சொல்கிறாங்க. அறிஞ்சிட்டேன். அப்போவே எனக்கு அது ரொம்ப பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு. நானே புரிஞ்சுக்கிட்டேன். என்ன சின்னம்மா நீங்கள் என்ன மன்னிச்சிட்டேன்னு? அதாவது துளசியும் பார்த்தீங்கன்னா சின்ன தம்பி நான் அப்போ இருந்த கோவத்தில் உங்களை அறிஞ்சிட்டேன், அதுக்கப்புறம் தான் அங்கே நடந்தது என்ன இதுன்னு தெரிஞ்சிச்சு, என்ன மன்னிச்சிடுங்கிறாங்க. நீங்கள் எதுக்கு சின்ன மன்னிப்பெலாம் கேட்குறீங்கிறாங்க. சொல்லிட்டா அதுவே போதும். இதை தாலியா பார்க்கல, ஏதோ உசுரை காப்பாத்துற சாமி கயிறா பார்த்து டென்ஷனோட இருக்க வேண்டாம். ரொம்ப நன்றி சின்ன தம்பி, இதில் நான் மன்னிக்க என்ன இருக்குது, இது மாதிரி நீங்கள் என் உயிரை காப்பாற்றுறதுக்கு தானே இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க, சரி விடுங்க நான் உங்களை மன்னிச்சிட்டேன் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. கையா இருக்குங்க, நீங்க வீட்டை விட்டு போயிடலாங்கிற எண்ணத்தெல்லாம் வச்சுக்காதீங்க. நம்ம இந்த வீட்டை விட்டு போனேன் இடத்துல தாலி கட்டின விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சா அவங்களும் நான் துரோகம் பண்ணிட்டேன்னு தானே நினைப்பாங்க. அதாவது நான் எதுக்காக போகிறேன்னா உங்கள் கழுத்தில் தாலி கட்டின விஷயம் மட்டும் அம்மாவுக்கு தெரிஞ்சால் நான் அவங்கள துரோகம் பண்ணிட்டேன்னு நினச்சி அவங்க கஷ்டப்படுறாங்கம்மா, அதனால தான் இந்த வீட்டை விட்டு போயிட்டு அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. நினைப்பாங்க அப்பாவுக்கு எடுத்து என்ன கொண்டுடுவாங்க. நான் துரோகம் பண்ணிட்டு தான் நாச்சியாரம்மா என்னைக்கும் நினச்சிடக்கூடாது. இது மாதிரி உண்மையிலேயே அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவானே தெரியாது, என்ன ஒரு வேளை துப்பாக்கி எடுத்து கொண்டாலும் கொண்டுருவாங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதை விட்டு துளசிக்கே அதிர்ச்சி ஆகுது. கெட்ட கனவா நினைச்சு நம்ம 2 பேருமே மறந்துடலான்னு நான் சொல்ல மாட்டேன், நீங்களும் சொல்லாதீங்க. தாலியை கழட்டிட்டீங்கல்ல, துளசியும் இதையே ஏன் நினச்சிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் ஒரு கனவு மாதிரி மறந்துடுங்க, இந்த விஷயத்த நானும் சொல்ல மாட்டேன் நீங்களும் சொல்லாதீங்க அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. தாலியை கழட்டிட்டீங்கல்ல? இல்லை கழட்டல சின்ன தம்பி. நம்ம சின்ன தம்பி இன்னும் ஏமா தாலியை கழட்டாமல் வச்சுருக்கீங்க, அந்த தாலியை கழட்டி உண்டியில் போட்டுடலாம் அப்படிலாம் சொல்கிறாங்க. துளசிக்கு அதிர்ச்சியாக இருக்குது. அது வச்சிருந்தேன் சின்ன தம்பி. இப்போவே கழட்டி கொடுத்துருங்க சின்னம்மா. உண்டியலில் போட சொல்லி அந்த வைத்தியரம்மா சொன்னாங்க. சின்ன தம்பி இன்னமும் ஏமா அந்த தாலி கட்டியிருக்கீங்க, கட்டியிருந்தா அவங்க தான் பிரச்சனை, நீங்கள் அதை கழட்டி கொடுங்கம்மா அப்படிலாம் சொல்கிறாங்க. இப்பவே வா. ஆமாம் சின்னம்மா, சின்ன ரொம்ப தப்பாக எடுத்துடுறேன், ஆனால் இங்கே வேண்டாம், நானும் கோயிலுக்கு வரேன். நம்ம சின்ன தம்பி இப்போ கழட்டி கொடுக்குமா, நான் கொண்டு அந்த கோயிலில் போட்டுருங்கிறாங்க. இப்போ வேணாம் நானும் உங்க கூட வர அப்படிலாம் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. கையாலேயே கழட்டி உண்டியலில் போட்டுடுறேன். கழட்டக்கூடாது, நானே சாமி கிட்ட வந்து நம்ம நிலைமையை சொல்லி. அதான் இது மாதிரி இங்கே கழட்ட வேணாம் சின்ன தம்பி, கோயிலுக்கு போயிட்டு சாமி முன்னால் வேண்டிட்டு அதுக்கப்புறம் கழட்டி அந்த தாலியை உண்டியலில் போட்டுடலாங்கிறாங்க. வாங்க இப்போவே கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். சரிங்க சின்ன தம்பியே சரி உடனே கிளம்புமா, நம்ம இப்போயே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது கிளம்புறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் பற்றி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.